ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடேஸ் வீடியோவில் ஆப்பிள் ஸ்மூத்தி வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஊற வச்ச பாதாம் வேணும். ஸோ முன்னாடி நாளே 4 பாதாம் நான் ஊற வச்சுருக்கேன். ஸ்மூத்தி செய்யும்போது நம்ம சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சியா சீட்ஸ், நட்மிக்ஸ் ஹனி. இந்த ஹனி வந்து ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பிள் வந்துட்டு நான் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மில்க், நம்ம முன்னாடி நாள் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாதாம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 4 முந்திரி, ஒரு வாழைப்பழம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நமக்கு தேவைப்படுற அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தி ஜார், இந்த ஜார் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மூத்தியை இந்த ஸ்மூத்தி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்மூத்தி பண்ணும்போது நம்ம சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹனி ஆப்ஷனல் தான், வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஆப்பிள் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி ஆல்சோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும். இது 30 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சியா சீட்ஸ் டைரெக்டாக இன்டேக் பண்ண முடியாது. 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஃபைனலாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் வாட்ச் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.